பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்காக நீலாங்கரை வீடு வந்து ரொம்ப விமர்சையாக ரெடி பண்ணப்பட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுலேயே இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஃபேமிலி ரீயூனியன், அம்மாவாகட்டும் வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஷோபா சந்திரசேகரோட வீடும் பிறந்தநாள் விழாக்காக களை கட்டிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேபி அந்த பர்த்டே செலிப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு நைட் வந்து கண்டிப்பாக ஷோபா சந்திரசேகரோட வீட்டில் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. நிறைய முக்கியமான விஐபிஸ் வந்து அங்கே வரப்போகிறாங்களாம். அதுலேயும் முக்கியமாக விஜய் சாரோட ஃபேமிலி, அதுக்கு தான் மொத்த ஃபேமிலியும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஏன்னா அவங்க ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஷோபா சந்திரசேகர் ஆகட்டும், ரீசெண்டாக சங்கீதா விஜய் கிட்ட இந்த ஹியரிங்க்கு முன்னாடி பேசியிருக்காங்களா, அதில் வந்து நான் ஒரு நல்ல முடிவை யோசித்து எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் சைனை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. அதை தொடர்ந்து இந்த பர்த்டேக்கு கண்டிப்பாக அவங்க வருவாங்கங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. அப்படி பார்க்கும்போது அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய தகவல்கள் இப்போ பரவிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து அந்த பர்த்டே செலிப்ரேஷனில் நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காங்களா ஷோபா சந்திரசேகர், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்வேரிங் செரமனிக்கு சங்கீதா விஜய் மற்றும் ஜேசன் சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வராதது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக போச்சு. ஆனால் அதை விட அந்த ஃபர்ஸ்ட் ரோவில் த்ரிஷா மேம்க்கு இடம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஷோபா சந்திரசேகர் அவங்கள ஹக் பண்ணி பிளஸ் பண்ணது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் மிகப்பெரிய சர்ச்சையாக எழுந்தது. முக்கியமாக ஷோபா சந்திரசேகர் கிட்ட உங்கள் மருமகள் உங்கள் மகனை பிரிஞ்சிருக்கிறாங்க, அப்படி அதுக்கு பிரிவுக்கு காரணமான நபரை நீங்கள் ஹக் பண்ணி சிரித்து பேசுகிறத பார்க்கும்போது ரொம்ப வியர்டாக ஆடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய மீடியாக்கள் வந்து ஷோபா சந்திரசேகர் கிட்ட கேட்டதுக்கு, நான் வந்து இனிமேல் ஒரு சிஎம்மோட அம்மாவாயிட்டேன், இதுக்கு மேலே பொது இடத்துல ரொம்ப நாகரிகமாக நான் நடந்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறமேலு த்ரிஷா மேம் கிட்ட நிறைய பேர் சொன்ன முக்கியமான விஷயம், தயவு செய்து நீங்கள் அவருக்கு முக்கியமான ஒரு சர்ப்ரைஸான நிறைய விஷயங்கள் நடக்கும்போது தயவு செய்து நீங்கள் அவங்கள சுற்றி இருக்காதீங்க, அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஆடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி டைமில் ஒய்ஃப் மற்றும் ஃபேமிலி தான் அவரை சுற்றி இருக்கணும். அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கும் போதும் அவர் ஸ்வேரிங் செரமனி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் நீங்கள் இருக்கிறது ரொம்பவும் வியர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சமூக வலைதளங்களில் போயிட்டு இருந்தது. அதை தொடர்ந்து அவங்க வந்து இப்போது கொஞ்ச காலமாக ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க. இது வந்து கண்டிப்பாக அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிறந்தநாள் விழா ஷோபா சந்திரசேகரோட அந்த வீட்டில் தான் நடக்க போகுதான். அங்கே கண்டிப்பாக வந்து சங்கீதா விஜய் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. மற்றும் ஜேசன் சஞ்சய் கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரியும், அவருடைய சிக்மா டீமை சேர்ந்த நிறைய பேர் வரப்போகிறாங்களாம். ரொம்ப இம்பார்ட்டண்டான பீப்புள்ஸ் மட்டும்தான், அவங்களுடைய ஃபேமிலி மட்டும் அந்த செலிப்ரேஷனில் கலந்துக்க போகிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த பர்த்டே செலிப்ரேஷன் அப்படிங்கிறது அவருடைய மகன் மகள் அது மட்டும் இல்லாமல் சங்கீதா விஜயோட சேர்ந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சமூக வலைதளங்களில் ஒரு நியூஸ் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு.